இன்றைக்கு விசேஷமாக உபவாசத்தினுடைய ஆமென் ஹல்லேலூயா 18ஆம் நாளைக்கான கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு மிகப்பெரிய பாக்கியம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது எவ்வளவு. பட் நம்ம பாடுறது யாராலும் உலகத்தை விட்டு மாற்றி கொடுக்கும். அந்த பாட்டு தமிழ்ல என்ன பாட்டு? ஒரு பாட்டு இருக்கு. அதே அதில் பாடும் பொழுது வருது இல்லையா, உன் சமூகத்தை எப்போ பார்க்கும். இங்கேயே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம பாட மாட்டோம். ஆனால் ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடி நம்ம என்ன இந்த பாடும், ஆனால் அவங்களுக்கு இது என்ன ஆகாது, தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 days தான் நமக்கு முன்னாடி இருக்கிறது. நாளைக்கு 19, அடுத்தது 20, அதுக்கு அடுத்த நாள் 21. ஆமென். அன்னைக்கு நாம் முடிக்கிறோம். ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் இந்த கூட்டத்தை முடிக்கும்படிக்காய் ஆமென் நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் காலையில் எனக்கு தெரியும் அச்சான் செய்தி கொடுக்க மாட்டோம், பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஜெபிச்சு கொண்டிருந்தோம், இங்கே ஜெபித்தோம். அப்போ நான் கேட்டோம், பல காரியங்கள் ஆண்டவர் காட்டும் பொழுது நான் பேச வேண்டியது எது என்ன நான் குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணும்படிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். ஆமோஸ் நாலாம் அதிகாரம் 12ஆம் வசனம். ನಾನು ನಿನಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ನಾನು ಮಾಡಬೇಕೆಂದಿರುವುದರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲೇ, ನಿನ್ನ ದೇವರ ಬರುವಿಕೆಗೆ ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೋ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட. ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா அழுகையா என்னன்னு தெரியல. நான் ஒரு பயங்கரமான அனுபவத்தில் இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உன்னை செய்ய போகிறபடியினால் உன் தேவனா சந்திக்கும்படி ஆயத்தமாயிரு. கர்த்தரை சந்திக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை சந்திக்குது. இந்த புஸ்தகம் எழுதும்போது நான் சொன்னேன், தேவனுடைய கோபம் பயங்கரமா இறங்கி தேவஜனம் தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் தேவன் சந்தர்சிக்க போறோம்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு பகுதி. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கப்படுறது. தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நடந்திருக்கு. மனம் திரும்புறதுக்கு அடைக்கப்படுகிற ஒரு காரியம். பட் நான் அந்த மேலேயோ கீழே ஒன்றும் போக நான் விரும்பல. நான் சொல்றது, துவாச நாட்களில் நாம் தேவன் செய்ய போகிறதை காரியத்தை பார்க்கும்படிக்கு நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு பேசி நம்மளை பலப்படுத்தி நடத்தும்படிக்காக நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உன்னை செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமென். நீ பரிசுத்தமும் விடுதலும் சமாதானமும் நீ உண்மையுமா இருந்தால் நல் செய்தி. அப்படியே வாழ்க்கையில் உத்தமும் உண்மை இல்லைன்னா எப்படி? துக்க செய்தி. ரெண்டும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. ஹல்லேலூயா. உத்தமனை போல இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கிற போல இருக்கக்கூடாது. தேகம் தேகி ஆத்ம சரீரம் பரிபூர்ணமாய் தேவ சமூகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போதான் அந்த காரியங்கள் வாய்க்க செய்யும். அதை குறித்து நான் பார்க்கும்போது நான் சொன்னோம், இந்த ஆமோஸ் என்ன வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் நேற்று சொன்னோம். மிகப்பெரிய பாரம், அதை சுமக்கிறவன் என்று சொன்னேன் நான். ஆமென். ஹல்லேலூயா. சொன்னோமா இல்லையா? சொன்னோம் இல்லையா?
நேற்று நான் ஒருத்தர்கிட்ட பேர் சொன்னோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நேற்று நைட்டு Zoom மீட்டிங்கில் வந்தவருக்கு தெரியும். ஹாகாய் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் செலிப்ரேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உற்சவம், மலையாளத்தில் உற்சவம், இங்கிலீஷ் வரும்போது செலிப்ரேஷன். இந்த நாட்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாட்கள். நம் சண்டே நாம் செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம், நம் தெய்வ கருத்தில் நம்மளே நம் ஒப்புரவாய் நாம் நம்மளே தன்னை ஒப்பு கொடுத்து என்ன சொல்லல, ஹிருதயத்தின் உள்ளறைகளை பார்க்கிறதா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்னாடி யாரும் மடக்க முடியாது. அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்கிறது. ஆரே வேணுமா வெட்டலாம். அதுக்கு ஊழியக்காரனும் விசுவாசி நல்லா இல்லை. அது எல்லாரும் இருபுறம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி சாய்த்து போட்டே இருக்கும். நீ உண்மையா இல்லைன்னா அந்த வாழ் வந்து வெட்டும். ஹல்லேலூயா. எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம், இல்லைன்னா 19-20 வசனம். ஓ ரிமா ஷபரபல வசீகரம் అందరికి మానవరికి ಶಬ್ದರಿ ಬನ್ರಿ வாதிசுவ ಎಂದು ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. கர்த்தர் சொல்லுகிறார், வந்து வாதிங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்கிட்ட வந்து ஆமென், ஹல்லேலூயா. ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರೂ ಹಿಮದ ಹಾಗೆ ಬಿಳುಪಾಗುವವು. ಎಷ್ಟನೇ ವಚನ ಅದು? 18 19. ಕಿರಮಂಚಿ ಬಣ್ಣವಾಗಿದ್ದರೂ ಉಣ್ಣೆಯಂತೆ ಬೆಳ್ಳಗಾಗುವವು. ನೀವು ಒಪ್ಪಿ ವಿಧೇಯರಾದರೆ, ಅದನ್ನೇ ವಾಕ್ಯ, ನೀ ಒಪ್ಪಿ ವಿಧೇಯರಾದರೆ ದೇಶದ ಮೇಲನ್ನು ಅನುಭವಿಸುವಿರಿ. தேசத மேல ಒಂದು ஆசீர்வாதம் அனுபவிக்கிறா. அதாவது நீ கேட்டு அனுசரித்தால், நீ கேட்டு அதன்படி வாழ்ந்தால், நீ கேட்டு அதன்படி இருந்தால், நீ கேட்டு அதே போல இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. துர்மார்களின் ஆலோசனைப்படி நடையாமல், பாவிகள் உட்காராமல், பரிகாசக்காரன் கூட கூடாதபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகம் நம்மளுக்கு எதிராக இருக்கு, மனுஷன் நம்மளுக்கு எதிராக இருக்கு, உலகத்தின் காரியங்கள் நம்மளுக்கு எதிராக இருக்கு. அப்படி இருக்கையிலே சபையே இந்த நாடுகளில் உபவாசம் ஜெபத்திலும் காத்திருக்கும்படிக்காக கர்த்தர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தது உண்மையானால் இந்த நாளில் அந்த வல்லமை பெற்றுக்கொண்டு நாம் எழுப்பி வர வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுகிறான், ஆமோஸ் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்காய் ஆமென், ஹல்லேலூயா. அவன் தேவனே ஆமென் சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. தேவனை சந்திக்கும்படி எப்படி ஆயத்தப்பட. ஆமென். Prepare to meet your God, O Israel. எப்படி? Prepare to meet your God. அப்படினா ஆண்டவருடைய அடுத்து நம்ம போனோம்னா என்ன இருக்கணும்? Preparation. ஆமென். ഒരുക്കം ഉള്ളവനായിരിക്കണം. ഹല്ലേലൂയ. ആയത്തമായിരിക്കണം. ഹല്ലേലൂയ. ഓ ഗ്ലോറി, ഹല്ലേലൂയ. இந்த அதிகாரம் நீங்கள் மொத்தம் படிச்சா நான் விழுந்து அழுது புலம்பிட்டோம். ஏன்னா இந்த மொத்த அதிகாரம் படிச்சதுனால ஆமென். விழுந்து என்னால எந்திரிக்க முடியல. நடந்த சம்பவங்கள், ஜனங்கள் செய்த காரியங்கள், இஸ்ரவேல் செஞ்சது ஆமென், அதே போல நான் அவனுக்கு செய்வேன் தான் சொன்னது. ஆனா தேவனுடைய நீ உத்தம உண்மையா இருந்தால் உன்னை ரட்சித்து பாதுகாத்து நடத்தும்படிக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நான் பார்த்தது அதுக்குள்ளே அது விட்டுச்சா? ஹல்லேலூயா. ನೀವು ಒಪ್ಪಿ ವಿಧೇಯರಾದರೆ, ಒಪ್ಪಿ ವಿಧೇಯರಾದರೆ ದೇಶದ ಮೇಲನ್ನು ಅನುಭವಿಸುವಿರಿ. ನೆಕ್ಸ್ಟ್, ಒಪ್ಪದೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದರೆ கத்திய பாய்க்கு ತುತ್ತಾಗುವಿರಿ. அது தமிழ் கொஞ்சம் படிங்க, சீக்கிரம். நீங்க தமிழ் எடுத்து வைங்க. ஒருத்தர் தமிழ் படிங்க, ஒருத்தர் வந்துட்டு கன்னடத்தில் வாசிங்க. நான் சொல்ல வந்தது, ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறவன், கேட்டு அதன்படி நடக்கிறவனுக்கு தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை படிங்கப்பா. 19-20. மனம் பொருந்தி நீங்கள் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்துதிர்வீராகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா.
ஊழியக்காரன் சொன்னது, தீர்க்கதரிசி சொன்னது, அப்போஸ்தலன் சொன்னதெல்லாம் அங்க சொல்லப்படல. கர்த்தரின் வாய் சொல்லப்படுகிறது. ஓ தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் 18 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சது, தேவனோடு கூட இருக்கும்படிக்கு நாம் ஆயத்தமானது, தேவ வல்லமைக்காய் காத்திருந்தது. ஆமென், ஹalleluya. அந்த பட்டயம் அது வெட்டி போடுறதுக்காக இல்லை, தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி வாழும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சமாதானத்திலும் ஆக்களிப்பிலும் நாம் வாழும்படிக்காக அதை நாம் பெற்றுக்கொண்டோம். ஹalleluya. அந்த பட்டயம் இது, அந்த பட்டயம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். அது தேவ வசனமாய் இருக்கிறது, அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாய் இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು. ಇಲ್ಲಿ ಬರೆದಿದೆ, ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು, ಕಾರ್ಯಸಾಧಕವಾದದ್ದು. ಅದು ಸಜೀವವಾದದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದು ಕಾರ್ಯ ಸಾಧ್ಯವಾದದ್ದು. ಯಾವ ಇಬ್ಬಾಯ ಕತ್ತಿಯಿಂದಲೂ ಹದವಾದದ್ದು. ಪ್ರಾಣ ಆತ್ಮಗಳನ್ನು ನೋಡಿ, ಪ್ರಾಣ ಆತ್ಮಗಳು ಕೀಳು ಮಚ್ಚೆಗಳನ್ನು ವಿಭಾಗಿಸುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ತೂರಿ ಹೋಗುವುದೊಂದಿಗೆ ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಎಲ್ಲ ಕಂಡುಹಿಡಿಯುತ್ತೀನಿ ಈ ವಾಕ್ಯಗಳು. ரகசியங்கள், நம்முடைய ரகசியங்களை எல்லாம் இந்த வல்லமை நமக்குள்ள இருந்தா பார்க்க முடியும். எலும்புகளையும் நாடி நரம்புகளையும், ஆமென், ஹalleluya, நம்முடைய உத்தேசங்களை, நம்முடைய மனசையும், நம்முடைய ஹிருதயத்தின் சிந்தனைகளையும், ஆமென், அதுக்குள்ளே ஊடுருவி பாய இந்த வசனத்தினால் முடியும், இந்த வல்லமையினாலே முடியும். நான் சொல்ல வருகிறது, தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியது, ஆமென், ஹalleluya, கர்த்தரே ஆமென் சந்திக்கும்படி ஆயத்தமாக வேண்டும். அப்படினா கர்த்தரை சந்திக்க ஒரு ஆயத்தம் இருக்கணும், ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஹalleluya. எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? பிரசன்னம் நான் பாடுகிறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் இல்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். அஷ்டனா அஷ்டனா வாக்கியம் அஷ்டனா. ஆமென், ஹalleluya. தமிழ் படிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் ஆமென், அது உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆமென் ஆவியையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்கத்துகிறதாயும் வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் சாதாரண வாசிக்கும், பரவாயில்ல, எடுக்கல் சேஞ்ச் ஆயிப்பட்டு குத்தும். அதான் நாங்க சில நேரத்தில் பிரசங்கம் பண்ண வச்சாலும் உங்களுக்கு குத்தும். ஆமென். சிரிச்சிட்டு இருந்த முகம் எல்லாம்
இப்படி போகும். ஆமென். ஹalleluya. எதுக்கு? ஹalleluya. இந்த வார்த்தை வந்து குத்தும். யாருக்கு குத்தும்? உத்தமனா உண்மையா இல்லாதவர்களுக்கு குத்தும். ஹalleluya. ஒரு சிலவங்க அதுக்கு சொல்லுவாங்க, என்ன தான் பேசணும், பாஸ்டர்கிட்ட ஏதோ சொல்லி கொடுக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவப்பிள்ளையே, மறுபடியும் வாசிங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையாக்குறதாயும் இருக்கிறது. ஆமென். ஹிருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை அது வகதிரிக்கிறதா இருக்கிறது, அதை ஆராய்ஞ்சு பார்க்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், லேசர், அது இது ஆளு மூளு. ஹalleluya. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறவன் சொல்லுவனுடைய சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்குன்னு. ஹalleluya. நீ எந்த கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும்? ஊழியக்காரங்கிட்ட என்ன எம்ஆர்ஐ ஸ்கேனை வச்சுட்டு இருக்கான்? ஹalleluya. இல்ல சிடி ஸ்கேனை வச்சுட்டு இருக்கோம். பரிசுத்தாவி, பரிசுத்தாவி, அது பேரே பரிசுத்தாவி. ஹalleluya. கர்த்தரே ஆமென் சந்திக்கும்படி ஆயத்தமாகிறது. ஆமென். ஹalleluya. Prepare to meet your God, O Israel. ஆமென். அவன் ஹalleluya, அவன் சிலது செய்ய போகிறான். ஹalleluya. நம்ம முதல்ல சொன்னோம், சில இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லுவார், சிலருக்காக ஜெபிக்காதுன்னு சொல்லுவார். ஆமென். சிலரை பார்க்காதுன்னு சொல்லுவார். ஹalleluya. ஹalleluya. பட் நான் சொல்றது, நாம் உத்தமமாய் இருந்தால், தேவனுக்கு பிரியமாய் இருந்தால், தேவனோடு இணைந்து இருந்தால், நாம் பயப்பட தேவையில்லை, நாம் கவலைப்பட தேவையில்லை. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மளுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. அவர் நம்மளுக்கு கூட ஏன் பயப்படணும்? நாம் லாஸ்ட் வீக் நாம் தியானம் பண்ணோம், சக்கையு வேற மீடியேட்டர்னும் இல்லை, டைரக்ட் இயேசு வந்து இருந்தார், பார்த்தார், இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் வர்றேன், உன்னோடு கூட இன்னைக்கு இருக்கிறேன். ஓஹோ. ஹalleluya. ஹalleluya. இனி ஒரு இடத்துல நீ என் வீட்டுக்கு வந்தால் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகும், அப்ப நான் வர்றேன்னா நீ வர வேணாம். ஆமென். நீ வராதே. நீ வரும்படிக்கு நான், என் வீட்டுக்குள்ள நீ வரும்படிக்கு நான் எப்படி இல்ல, பாத்திரன் இல்ல. ஆனாலும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன், என் வேலை. ஓ glory, hallelujah. Oh, hallelujah. ஒருவன் விரும்புகிறான், நீ என் வீட்டுக்கு வா. ஒருவன் இயேசுவை பார்க்கத்தான் விரும்புகிறான். ஆமென். ஆனா வீட்டுக்கு வரணும்னு விரும்பல. ஆனா வீட்டுக்கு வரணும்னு விரும்பாதவன் வீட்டுக்குள்ள போனான். ஹalleluya. ஆனா வான்னு கூப்பிட்டு அவன் சொல்றான், வேணாம், நான் வர்றேன்னு சொல்லுவேன். என்ன சொல்றான்? வேணாம். ஆமென். ஹalleluya. இனி ஒரு வீட்டிலே என்னுடைய சகோதரன், உன்னுடைய நண்பன் ரொம்ப முடியாம இருக்கிறது, நீ சீக்கிரமா வான்னு அழிச்சோம். ஆனா அவர் வரல. 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்தார். ஹalleluya. தேவ பிள்ளையே, நான் சொல்ல வருகிறது, சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும், நீ உத்தமனா இருக்கிறதா, கர்த்தரை ஃபேஸ் பண்ண நீ ஆயத்தமாகும். ஆபீஸில் வேலை செய்யறவங்க, போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, மேனேஜர், சீனியர்ஸ், நாளைக்கு மீட்டிங் போட்டுருக்கு, ஏதோ ஆயிட்டு இருக்கு. இப்போ கூட வேலை செய்த கொலீக்ஸ் வந்து சொல்லுவாங்க, உன்னைத்தான் நீ உன் பிரச்சனை, நீ இது பண்ணி ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு வந்ததுன்னு நினைக்கிறோம், இப்படி பேசி நடந்துட்டு இருக்கு. பட்ட 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 பட்டான்னு அடிக்க ஆரம்பிக்க. என்ன ஆகும்? ஹalleluya. என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சு, என்ன பண்றது, ஐயோ, பதறி அடிக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு யார் இருப்பாங்க? சிஇஓ இருப்பாங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க, விபி இருப்பாங்க, இல்லை சீனியர் மேனேஜர் இருப்பாங்க. அவர்கிட்ட தான் போகணும், என்ன பண்ணோம் தெரியல. ஹalleluya. ஹalleluya. அப்படி உலகத்தின் மனுஷனுக்கு முன்னாடி, உன்னுடைய சீனியர் முன்னாடி ஓடுக்கு நீ தடமாறும் பொழுது, உன்னை படைத்து வாழ வைக்கிற ஆண்டவர், ஆமென்,
உன்னை சந்திக்கும்படியாய் ரெடியா வருகிறார். Hallelujah. அவரே ஆமென். அவரே எதிர இருக்க நீ ஆயத்தமா? ஆமென். ஹalleluya. இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஏதோ நடக்க போகுது, உண்மை. ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தது, 2 மாசம் முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த உபவாசம் ஒரு வித்தியாசமான உபவாசம். Hallelujah. ஹalleluya. Amen. ஹalleluya. Hallelujah. ஆடுகளே மேய்ப்பனை எல்லாம் மடமடான்னு அடிக்கணும். அது இப்போ மேய்ப்பனு எல்லாம் பார்க்க மாட்டார். மேய்ப்பனுக்கான மேய்ப்பனுக்கு, ஆடுகளான ஆடுகள். ஆமென். இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. அது அதை ஜெயிக்க ஆரால முடியாது. அதை அதை தாண்ட ஆரால முடியாது. ஹalleluya. ஹalleluya. நம்ம எப்படி இருக்கிறது நம்மளே நம்ம கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். பிரைஸ் எல்லாம் நம்மளை நம்ம கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். பிரைஸ் எல்லாம் நாம் என்ன காரியங்கள் செய்கிறது வாசிப்போம். யோபு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 38ஆம் அதிகாரத்திலே யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் வாசிங்க. ನಾನು ಲೋಕಕ್ಕೆ ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಿದಾಗ ನೀನು ಎಲ್ಲಿದ್ದಿ? ನೀನು ಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದರೆ ಹೇಳು. ஹalleluya. யார் கேளத மாத்திது? ஓதி தமிழ் படிங்க. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே இருந்தாய்? ஹலோ, நீ எங்கே இருந்தாய்? உனக்கு தெரியுமா? நம்முடைய நடப்பு, நம்முடைய இதெல்லாம் பார்த்தா கர்த்தர் வந்ததுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற மாதிரி தான். ஹalleluya. எனக்கு எல்லாமே தெரியும். யாரா வந்து பேசுனா, நீ என்கிட்ட பேசுறது ஒரு வளர்த்தியா? நீ பெரிய ஆளா? ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் கேட்கிறார். 1ஆம் வசனத்துல வாசிங்க. ಆಗ ಯೆಹೋವನು ಬಿರುಗಾಳಿಯೊಳಗಿಂದ ಯೋಬನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, இந்த வார்த்தை தேவன் கேட்டது ಬಿರುಗಾಳಿಯೊಳಗಡೆ ಹಿಂದೆ ದೇವರು ಮಾತಾಡಿದ ಮಾತಿದು. ಆಮೆನ್. ಯೋಬನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, ಯೋಬನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಹೀಗೆಂದನು, ಅಜ್ಞಾನದ ಮಾತುಗಳಿಂದ, ಅಜ್ಞಾನದ ಮಾತುಗಳು, ಸತ್ಯಾಲೋಚನೆಯನ್ನು. ಅಜ್ಞಾನದ ಮಾತುಗಳಂದ್ರೆ ಏನು? ನಮ್ಮ ಭಾಷೆ ಬೇರೆ, ದೇವರ ವಾಕ್ಯದ ಭಾಷೆ ಬೇರೆ. ಅಜ್ಞಾನ, ನಾವು ಅದಕ್ಕೆ ಏನು ಹೇಳೋದು? ನಾವು ತುಂಬಾ ಮಾತುಗಳು ಅದಕ್ಕೆ ಯೂಸ್ ಮಾಡೋದು. ಆಮೆನ್. ಹalleluya. Hallelujah. ಹalleluya. Hallelujah. ಅಜ್ಞಾನ ಮಾತುಗಳು. ಅಜ್ಞಾನದ ಮಾತುಗಳಿಂದ ಸತ್ಯಾಲೋಚನೆಯನ್ನು ಮಂಕು ಮಾಡುವ ಇವನು ಯಾರು? ಶೂರನಂತೆ ನಡುಕಟ್ಟಿಕೋ, ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವೆನು. ಆಮೆನ್. ನೋಡಿ, ಶೂರನೆಂದು ನಡುಕಟ್ಟುಕೋ, ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವೆನು. ಯಾರು ಹೇಳೋದು ಮಾತಿದು? ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇರೋದು? ಯೋಬು. ನಮ್ಗೆ ಗೊತ್ತು, 1ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನಾವು ಓದಿ ಬಂದ್ರೆ ದೇವನಿಗೂ ಯೋಬಕ್ಕೂ ಇರೋದ ಆ ಒಂದು ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಷ್ಟು ಅದು ಮುರಿದಾಕೋದಕ್ಕೆ ಹೊಡೆಯಕ್ಕೆ ಯಾರ ಕೈಲೂ ಆಗ್ತಾನೆ ಇಲ್ಲ. ಸೈತಾನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ಆಗಿಲ್ಲ. ಹalleluya. ಕೊನೆಗೆ ಹೇಳಿದೆ, ನಿನ್ನ ಶರೀರ ಮುಟ್ಟಬೇಕು. ದೇವರ ಹತ್ರ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಸೈತಾನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, ನೋಡಿ, ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಬಹುದು, ಪ್ರಾಣವನ್ನು ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಆತ್ಮನ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಮುಟ್ಟಬಾರ್ದು. ಆ ಶರೀರದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ಬಂದೆ, ಅದರಲ್ಲಿ ಏನ್ ಬಂದು, ಅದರಲ್ಲಿ ಏನ್ ಬಂದಿದೆ? ಸೀರ ಅದೆಲ್ಲ ಬೇರೆ. ಇನ್ನು ಏನ್ ಬಂದಿದೆ? ಒಳಗಳು ಬಂದಿದೆ. ಒಳಗಳು ಬಂದಿದೆ. ಆಮೇಲೆ ಆ ನೋವು ಸಹಿಸ್ಕೊಂಡು ಅವನಿತ್ತು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವನ್ ಹೆಂಡತಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ಬಿಟ್ಬಿಡಿ ದೇವರೇ, ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ, ಸತ್ತೋಗಿ, ನೀನೇನಕ್ಕೆ ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಎಲ್ಲ ಬಿಡ್ತೀಯ? ಈಗ ಇಲ್ಲಿ 38ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ ನಿನ್ನ ಎಲ್ಲಿ ಕಟ್ಟಬೇಕು? 2ನೇ ವಾಕ್ಯ, ಅವ ಶೂರನಾಗಬೇಕಾದ್ರೆ ನಡು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಹalleluya. ನಡು ಕಟ್ಟಬೇಕು. ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವೆನು, ನೀನೇ ನನಗೆ ಉಪದೇಶಿಸು. ನಾನು ಲೋಕಕ್ಕೆ ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಿದಾಗ ನೀನು ಎಲ್ಲಿದ್ದಿ? ಇದು 4ನೇ ವಾಕ್ಯ, ಕರೆಕ್ಟಾ? ನೀನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ, ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಹೇಳ್ತೀನಿ,
ಲೋಕಕ್ಕೆ ಅಸ್ತಿವಾರ ಇರುವಾಗ ನೀನು ಎಲ್ಲಿ ಇತ್ತು? நம்ம சும்மா சர்வசாதாரணமா பாடு, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தீ நெஞ்சாரை அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி நெஞ்சாரை அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. ಆಮೆನ್. ಗ್ಲೋರಿ, ಹalleluya. ದೇವ பிள்ளையே, ஒரு ಶಬ್ದಂ ಕೇಳಿದೆ ನಾನು. ಈ ವಾಕ್ಯವು ಆಮೆನ್. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆಯೇ, உன் தேவன் சந்திக்கும்படியே, உன் தேவனை சந்திக்கும்படியே நீ ஆயத்தமா. இங்க சந்திச்சவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஈ உலகத்தை உண்டாக்கும்போது நீ எங்கப்பா இருந்தே? அவனுக்கு தெரியுமா? நீ பின்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஹalleluya. அதே நான் சொல்றது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கும் யோபுக்கும் நல்ல ஒரு என்ன இருந்தது? உறவு இருந்தது. ஆமென். ஹalleluya. ரொம்ப நல்லது. அடிச்ச ஆண்டவர் சொல்லுகிறார் சாத்தான் கிட்ட, பிசாசு கிட்ட, நீ என்ன வேணா பண்ணு. அவன் அவனும் என்னை எதிர்த்து எனக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட பேசணும். இதே பிள்ளை நான் கேட்கிறேன், உன்னை கேட்ட நீ என்ன பண்ணுவேன்? 10 பேர் சென்ட்ரல் நிக்க வச்சு அடிச்சு சாவடிச்சிருவேன் சொன்னா அப்படியே சொல்லுவேன், ஆமா சரி. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படிதான் இருக்கிறோமா? ஆமா, நம்மளுக்கு பயம், உயிர் மேல பயம். போனா போட்டு விடுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? அப்பதான் யோசனை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, வீடு பாதியில நிக்குது, கார் லோன் வேற நிக்குது. ஹalleluya. கர்த்தருக்காக நீ எங்கே இருந்தாய் ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்கிறதே நான் பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. 135 சங்கீதத்திலே 7ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, 135 சங்கீதத்திலே 7ஆம் வசனம், ಆತನು ಭೂಮಿಯ ಕಟ್ಟಕಡೆಯಿಂದ ಮೋಡಗಳನ್ನು ಏರ ಮಾಡುತ್ತಾನೆ, ಮಳೆಗೋಸ್ಕರ ಮಿಂಚನ್ನು ಹೊಳೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ತನ್ನ ಉಗ್ರಾಣದಿಂದ ಗಾಳಿಯನ್ನು ಬೀಸ ಮಾಡುತ್ತಾನೆ. 7ನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ನೋಡಿ. ಆ ಒಂದು ಪವರ್, ಆ ಒಂದು சக்தி, ಆ பலன் எப்படி இருக்கிறது? அசையாது. நம்மளுக்கு தெரியும், இயேசு சிலுவையில் சமுத்திரத்தில் போட்டு இருக்கும் பொழுது அந்த அடகு அந்த அந்த அது என்னாச்சு? அந்த போட்டு காத்து அடிச்சு இயேசு இருக்காதுல்ல. இயேசு இருந்த படகு சிஷ்யர்களுக்கு கூட இருக்கு. இயேசு கொஞ்சம் ரெஸ்ட், தூங்குறோம். என்னாச்சு? எந்திரி எந்திரி, காத்து பாரு, காத்து, நீ படுத்து தூங்கிட்டு இருக்குதே, நாங்க போற பாரு. இப்போ காற்றையும் பார்த்து அதற்றினா அது அப்படி நின்றது, சாந்தமாகும். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. அடங்கு, நில்லு, ஹalleluya. ஒரே நொடி பொழுதில் நிக்க வச்ச வல்லமை உள்ளவர். ஓரிபல சபரபல சந்தராதரா வெல்கமன் அகஸ்தரே ராகினி நிர்வீக்கமன. தமிழ் படிங்க, தமிழ் படிங்க. சங்கீதம் 135:7. அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, ஆமென். மேகங்கள் எல்லாம் உண்டாகட்டும், வானம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தை. மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆமென், ஹalleluya. யோசிச்சு பாருங்க, பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆமென், ஹalleluya. அவர் சொன்னால் தான் நடக்கும். எல்லா கண்ட்ரோலும் அவர் கையில் தான் இருக்கு. ஹalleluya. சாத்தான் வரைக்கும் அவங்ககிட்ட பேசுவோம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், லிக்கியோன், நீ நேரத்துக்கு முன்னாடி நீ அனுப்ப வந்துட்டியா? வேணும், அந்த ஊர்க்காரங்க இந்த ஊரை விட்டு எங்களை விட்டு போ. ஆமென். எல்லாம் இருளு. ஹalleluya. இருள் நாவி வரைக்கும் உலகத்தினுடைய எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி அப்படி நிற்கும். ஆனா நம்ம எப்படி? நம்மளுக்கு பயமா? நம்மளுக்கு பயம் இருக்கா?
ஹalleluya. வல்லமை உள்ளவர், அவர் வருகிறார். அவரை எதிர்க்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. அவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் நடத்தினவர். 139 சங்கீதத்திலே 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்படுகிறது, ನಾನು ಕೂತುಕೊಳ್ಳುವುದು ಹೇಳುವುದು ನಿನಗೆ ಗೊತ್ತದೆ, ಆ. ದೂರದಿಂದಲೇ ಆ. ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುತ್ತಿ. ஆமென். நம்ம உட்கார்றது எந்திரிக்கிறது அப்படிதானே? தமிழ் படிங்க. என் உட்கார்தலையும் ம். எழுந்திருக்குதலையும் ம். நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. என் நினைவுகளை ஆ. தூரத்தில் இருந்து ஆ. அறிகிறீர். நான் அடிக்கடி இதெல்லாம் சொல்லும்போது எல்லாருக்கும் என் மேல கொஞ்சம் கோபம். இது வசனம். ஆமென். நம்முடைய இதயத்தின் நினைவுகளை வரை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நமக்குள்ளே இப்படி எல்லாம் அறிந்தவர் சொல்லுகிறார், நான் வர்றேன், நீ கொஞ்சம் ஆயத்தமாயிரு. கம்மிங் 3 நாள் தான் முன்னாடி இருக்கு. 3 நாளைக்கு முடிக்க போறோம். 3 நாளைக்குள்ள நம்ம அவரை சந்திக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கு? ஹalleluya. அவரை நாம் அனுபவிக்கணும், அவரை நாம் ருசித்து பார்க்கணும், அவர் வல்லமையெல்லாம் நிரம்பணும். ஹalleluya. பிரசன்னம் போதுமையா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? பிரசன்னம் எனக்கு போதுமாண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு போதுமாண்டவரே. ஹalleluya. இனி கருத்துக்கள் இருக்கிறது, அடுத்த பகுதியில் நாம் அதை தியானம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. தேவன் சொல்லுகிறது, நான் இதெல்லாம் பண்ணது உருவாக்குனது நான். ஆமென். എന്നിട്ടും இதெல்லாம் தெரிஞ்சும் நீ என்னை விட்டு தூரம் போகிறாயோ, நான் உன்னை சந்திக்க வருகிறேன். ஆமென். நீ உன்னை சித்தப்படுத்திக்கோ என்னை பார்க்கிறதுக்கு. நான் இறங்கி வருகிறேன் சொன்ன பொழுது யாத்ராகமத்திலே 19ஆம் அதிகாரம் நீங்க எடுக்க வேண்டாம், அந்த இடத்தில் மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் நாளைக்கு நீ ஜனத்தை சுத்தப்படுத்த, 3ஆம் நாள் உங்க நடுவே இறங்கி வருவேன். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்தில் நாம் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் டைரக்டா நேரா வர போகிறார். ஆமென். நிறைய கேள்விகள் வரும், பதில் கொடுக்கணும். இனி அவர்கிட்ட பேசணும்னா பரிசுத்தம் இருக்கும். Prepare yourself. Amen. Hallelujah. Prepare to meet your God. அப்படிதான் என்னுடைய வெர்ஷன் ஆஃப் இங்கிலீஷ்ல, வேற வெர்ஷன் எனக்கு தெரியல. ஆமென். ஹalleluya. தேவபிள்ளையே, இந்த நாளில் தேவனே எதிர்க்கும்படி ஆயத்தமா இருக்கா? நான் ரெடியா இருக்கேன். எனக்கு அவரை பார்க்கணும், நான் அவரோடு பேசணும், அவரோடு கூட இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. அந்த இயேசுவின் கரத்தில் நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். தபா ஷபாரபல்கமா